சேனலுக்கு நியூ விசிட்டரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிளான சஜஷன்ஸும் ஃபீட்பேக்கும் எங்களை எப்பவுமே என்ரிச்சோட பெஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. ஸோ இந்த சேனல்ல கண்டினியூஸா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hi friends, this is Sumathi Ravichandran. நம்ம TNPSC annual plannerல ஆகஸ்ட்டில் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நவம்பர் மந்தில் குரூப் 1 எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி பார்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு ஃப்ரெஷராக ஒருத்தர் படிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோங்க. இந்த வீடியோவில் ஒரு பிகினர் ஆரம்பத்திலேருந்து என்னென்னலாம் செய்யணும், அடுத்தடுத்த லெவலில் எப்படி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாங்க. அது போக அவங்க ப்ரிலிமினரி பார்ட்டு கிளியர் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களை ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இப்போ படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக போட்டாச்சுங்க. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு ஃப்ரெஷர் காலேஜை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கலான்னு சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான சிலபஸ் tnpsc.gov.in அந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ குரூப் 1 சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரூமில் ஸ்டிக் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சிலபஸை வச்சுக்கிட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதுக்கு சம்மந்தமான புத்தகங்களை நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு ஷாப்ஸில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தேவையான புக்ஸை நீங்கள் வாங்குங்க. சமச்சீர் புக்கு படிக்கணும், அதை தாண்டி படிக்க வேண்டிய புக்ஸு நம்ம நிறைய படிக்கணும். அதனால் பிகினிங்கில் ஃபஸ்ட்டு சமச்சீர் புக்ஸை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சம்மந்தமான ஹையர் அண்ட் புக்ஸையும் நீங்கள் தேடி வாங்கிடுங்க. அடுத்ததுங்க ஸ்டெப் நம்பர் 3 என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே tnpsc.gov.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானது ப்ரீவியஸாக நடந்த ப்ரிலிமினரி பார்ட்டில் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த பேப்பரில் என்ன மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், கிளியராக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு கொஷின் பேப்பர் இல்லைங்க, உங்களால் எவ்வளோ கொஷின் பேப்பர்ஸை அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட முடியுமோ இல்லை சேவ் பண்ணி வச்சு படிக்க முடியுமோ அந்த ஒரு ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் சப்ஜெக்டே படிக்கவே ஆரம்பிக்கணும். சரிங்களா? எப்போவுமே ஒரு அச்சீவர் பிகினிங்கில் செய்ய வேண்டிய இந்த 3 விஷயத்தை அவங்க செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதனால் ஃபண்டமெண்டலாக செய்ய வேண்டிய இந்த 3 முக்கியமான விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்யணும்னா படிக்க ஆரம்பிக்கணும். படிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடி பிளான் சொல்கிறேன். அதாவது இருக்கக்கூடிய 10 மாதங்களை நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பிகினர் அப்படிங்கிறனால டைரெக்டாக இப்போ மெயின்ஸுக்கு போக வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், ஜான்வரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் ஒரு 6 மாதத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அப்போது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய 10 கண்டென்ட்டையும் 10 யூனிட் இருக்குங்க, அந்த 10 யூனிட்டையும் 6 மாதங்களில் ஒரு தடவையாவது வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படிக்கணும். சரிங்களா? ஸோ யோசிக்காமல் அந்த ஃபஸ்ட்டு ரீடிங்கை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு ரீடிங் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க,
படிக்கும்போதே நீங்கள் புக்கில் வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு படிக்கிறது, அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே படிக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து வளர்த்திக்கோங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு எல்லாமே புதுசாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா, நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸில் ஜனவரி மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு 45 நாளை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், சயின்ஸ் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ப்ளஸ் என்விரான்மெண்ட் கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு டைம் பத்தாது. ஸோ இந்த பார்ட்டுக்கு மட்டும் ஒரு 45 டேஸை கம்ப்ளீட்டாக அலோகேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னா, பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய மிச்ச நாட்களை பயன்படுத்தி ஜியாகிரஃபி பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்ததுங்க மார்ச் மாதத்தில் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு 15 டேஸ் அலோகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாலிட்டி எடுத்துக்கோங்க, அதுக்கு ரிமைனிங் 15 டேஸ் அலோகேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி படித்தாலும் சரி, அந்த மார்ச் மாதம் ஹோல் மந்தில் காலையில் ஒரு சப்ஜெக்டும் ஈவினிங் ஒரு சப்ஜெக்டும் நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? அடுத்ததுங்க ஏப்ரல் மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் எக்கானமி எடுத்துக்கோங்க, அது கூடவே இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டையும் எடுத்து படிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அடுத்ததுங்க மே மாதத்தை எடுத்துக்கோங்க. மே மாதத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து யூனிட் 8ங்க. கம்ப்ளீட் ஹோல் மந்த்தை வந்து யூனிட் 8க்கு டிவோட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூன் மந்த் எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மந்த்தை கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் 9க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 யூனிட் நிறைய பேர்த்துக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், படிக்க சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவையான மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சு ஸோ இந்த பகுதியை முடிச்சிருங்க. இப்போ ஆக மொத்தத்தில் நீங்கள் ஜனவரியில் தொடங்கி ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 6 மந்த்ஸில் 9 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கையில் மிச்சம் மீதி இருக்கிறது வந்து மென்டல் அபிலிட்டி. ஸோ இந்த மென்டல் அபிலிட்டி பார்ட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜனவரியிலிருந்து ஜூன் மந்த்து இந்த 6 மாதங்களில் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து ரெகுலராகவே மென்டல் அபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ஒரு நாளில் செய்ய முடியாது. ஸோ அதனால் என்ன செஞ்சுக்கோங்க, மென்டல் அபிலிட்டி பார்ட்டு கூடவே டெய்லியும் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஏன்னா பேப்பர் படிக்கிறதோ நியூஸ் கேட்குறதோ இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க கரண்ட் அஃபேர்ஸ். அதனால் ரெகுலராகவே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி பார்ட்டை நீங்கள் ரெகுலராகவே போட்டு பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணும்போது அந்த 6 மந்த்ஸ் டைம் பீயிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. நிதானமாக படிங்க, அண்டர்லைன் பண்ணி படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த மந்த்துக்கு போகிறோம்னா ஜூலை மந்த்து. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 10 மாதத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இப்போ இந்த மாதம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து பண்ணலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எப்படி டைம் அலோகேட் பண்ணிக்கலான்னா, உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ வந்து ஒவ்வொரு மாதங்களில் 3 சப்ஜெக்ட்ஸுக்கு டைம் அலோகேட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை மந்தில் 3 சப்ஜெக்ட்னால் ஒவ்வொரு 10 டேஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுங்க. ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 10 டேஸ், பாலிட்டிக்கு ஒரு 10 டேஸ், ஜியாகிரஃபிக்கு ஒரு 10 டேஸ். இப்படி வந்து ஒரே மாதத்தில் 3 சப்ஜெக்டை நீங்கள் என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆகஸ்ட்டில் 3 சப்ஜெக்ட், அதே மாதிரி செப்டம்பரில் 3 சப்ஜெக்ட்ஸுங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் அந்த 3 மாதத்தில் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறீங்க. கூடவே மென்டல் அபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸையும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முதல் 6 மாதத்தை முடித்து அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 3 மாதங்களையும் முடிச்சிடுறீங்க. ஸோ 6+3 9 மந்த்ஸ் வந்து காலி ஆகிடுச்சிங்க, படித்தும் முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்ததாக வரக்கூடிய மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துங்க. இந்த அக்டோபர் மந்த்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, டோட்டலாக 31 டேஸ் இருக்குங்க. அந்த 31 டேஸில்
ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 27 டேஸை வந்து 9 சப்ஜெக்ட் வந்து ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ணும். நீங்கள் அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அலோகேட் பண்ணிக்க வேண்டிய நாட்கள் வந்து 3 டேஸுங்க. ஸோ 3 × 9 அப்படின்னு போட்டிங்கன்னா 27 டேஸுங்க. ஸோ அந்த 27 டேஸில் நீங்கள் இருக்கக்கூடிய 9 சப்ஜெக்டையும் ப்ராப்பராக ரிவிஷன் கொடுக்குறீங்க. அப்போ மிச்சம் வந்து உங்கள் கையில் 4 நாள் இருக்கும். ஸோ இப்போ அந்த 4 டேஸை நீங்கள் எதுக்கு பயன்படுத்திக்கலான்னா மென்டல் எபிலிட்டி பார்ட்டுக்கு அலோகேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்விங்கில் உட்காந்து எந்தெந்த போர்ஷன் வந்து ஏற்கனவே பல முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்விங்கில் உட்காந்து நல்லா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த சமச்சீர் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின் பார்ட் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். ஏன்னா வந்து குரூப் 1லேயும் சரி இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் 25 கொஷின்ஸ் வந்து மென்டல் எபிலிட்டி பார்ட்லேருந்து கேட்குறாங்க. அதனால் அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாலிடாக உங்களுக்கு 10 months டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரீடிங் 6 months முடிச்சிடுறீங்க. அடுத்த ஒரு 3 monthsல ஃபஸ்ட்டு ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அடுத்த அக்டோபர் மந்தில் செகண்ட் ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இப்போது நவம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் 2023 அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான டேட்டு சொல்லலைங்க. இப்போ நவம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி பரீட்சைனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இல்லை நவம்பர் 30ஆம் தேதி பரீட்சைனாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மென்டலாக ரெடி ஆகணும். ஸோ உங்களுக்கு இனி நவம்பர் மாதத்தில் கிடைக்கிற ஒவ்வொரு நாட்களும் போனஸ் மாதிரி தான், சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாமல் ஆகஸ்ட் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து டைம் தெரிஞ்சிடும், டேட்டு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களை பிளான் பண்ணி சூப்பராக ரிவிஷன் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணம் படிக்கிற விஷயத்தை அவங்க ரிவிஷன் பண்ணி பார்க்குறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுமே நிறைய பேர்த்துக்கு வர்றதில்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ராப்பராக சிலபஸ் டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ்லேருந்து கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது வரைக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மென்டல் எபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய பயணம் இடையில நின்றுக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினச்சா கட்டாயம் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இன்ஸ்டியூஷன் போயும் படிக்கலாம், இல்லை போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா வீட்டில் உட்காந்து ப்ராப்பராக செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களால் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டைம் பீயிங்கில் ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டுக்கலாம். எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, எப்படி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது வெறும் படிக்கிறதோடு நிற்காதுங்க. படிக்கிற விஷயத்தை திரும்ப யோசித்து பார்க்கணும், நோட்ஸ் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நிறைய தடவை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஒரு 2 years இப்போ இருக்கக்கூடிய ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம் முடித்து இன்டர்வியூ போகிற வரைக்கும் உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 2 years கிட்ட டைம் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளையும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே இன்றைக்கி 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதே 8 மணி நேரம் எல்லா நேரமும் படிக்கணும், எல்லா நாளும் படிக்கணும். வாரத்தில் 6 நாள் படிங்க, 7ஆவது நாள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வேக்கன்சி 100க்குள்ளே இருந்தாலும் யார் நல்லா எஃபிஷியண்ட்டாக படிக்கிறாங்களோ அவங்க தான் குரூப் 1 போஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே போடுற எஃபர்ட்டு அதே நேரத்தில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் நம்ம சேனல் நல்லபடியாக வளரும். என்னால் முடிஞ்ச கண்டென்ட்டை உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாங்க. தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.